ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். காலையில் எழுந்திரிக்கும் போது என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே எழுந்திரிக்கிறதா இருக்குது. ஏன்னா பாப்பா நானும் மட்டுன்றதுனால எந்த குழம்பு செஞ்சாலும் மிச்சமாகுது, வேஸ்ட் ஆகுது. ஸோ தக்காளி சாதம் மாதிரி பண்ணிவிட்டு கிழங்கு வறுவல் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். ஸோ தக்காளி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், கடுகு, சீரகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் மிளகாய்த்தூள் இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா திக்காக தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு சாதம் அடித்து எடுத்து இதில் போட்டு கலக்கிட்டா சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து கிழங்கு வறுவல் வேறு லெவல் சூட்டபுளாக இருக்கும். இந்த கிழங்கு வறுவல் வந்து மெலிசாக கிழங்கு கட் பண்ணிவிட்டு ஒரு தவால உப்பு, எண்ணெய், வெறும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை மாதிரி வதக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கும் கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. பிரேக்குக்கு வந்து ஆப்பிள் வச்சேன். கொஞ்ச நாளாக பாப்பா வந்து ஆப்பிள், கொய்யாப்பழம், சீட்லெஸ் கிரேப்ஸ்லாம் ஃப்ரூட்ஸாக கேட்குறேன். ஸோ ஆப்பிள் கட் பண்ணி வச்சேன். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி போட்டு தக்காளி சட்னி கொடுத்தேன். 2 பூரி மாவு கலவாக பிசைஞ்சு அவளுக்கு தக்காளி சட்னி வச்சு கொடுத்து பாப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து என்னுடைய ஆஸ் யூஷுவல் போல் ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.